சற்று முன் நடிகை தனுஷ் திடீர் கைதா? காரணம் அந்த சீல் நடிகை கொடுத்த வாக்குமூலம் தான். இதனால இப்போ தமிழ் சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எழுந்திருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய வளர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான நடிகர். தனது திறமையால பயங்கரமான ஒரு அளவுக்கு ரீச் ஆயிருக்கார் தனுஷ் அவர்கள். இப்ப கூட அவருடைய முக்கியமான படங்கள் இணையத்துல வெளியாகி பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல தான் தனுஷ் தன்னை ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காரு. இது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்க விஷயம் தான். இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தமிழ் சீரியல் நடிகை மானியா ஆனந்த் அவர்கள் ஒரு முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காங்க. இவங்க ஒரு தெலுங்கு நடிகை. ஆனா தமிழ்ல நிறைய சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசியா கூட இவங்க ஹீரோயினா சன் டிவி ஒளிபரப்பான வானத்தை போல சீரியல் நடிச்சிருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா சன் டிவி ஒளிபரப்பாயிட்டு இருக்க அன்னம் சீரியல்ல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இப்படி சன் டிவி, ஜீ தமிழ் அப்புறம் தெலுங்குல நிறைய சீரியல்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகவும் தான் மானி ஆனந்த். அப்படியாப்பட்ட மானி ஆனந்த் நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க ஒரு பேட்டியில. அந்த பேட்டியில அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, தனுஷுடைய ஒரு முக்கியமான படத்துல என்ன நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். அதாவது நான் ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். அப்போ இன்னொருத்தர் பார்த்துட்டு தனுஷ் படத்துல ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறான்னு கேட்டாங்க. நான் நடிக்கிறேன்னு சொன்னேன். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயஸ்ட்டருந்து கால் வந்துச்சு. ஸ்ரேயஸ் கால் பண்ணி என்ட்ட பேசினாரு. "நீங்க இது மாரி படத்துல நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்களாமே" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் "ஆமா சார்" அப்படின்னு சொன்னேன். தனுஷோட மேனேஜர் தான் நான் பேசுறேன். ஸோ தனுஷ் சார் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுவும் தனுஷ் சார் கூட சேர்ந்து தான் நடிக்கிற மாரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்டாரு. நானும் படம் தானே, அதுவும் தனுஷ் கூட பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு, "ஓகே சார், எனக்கு டபுள் ஓகே சார்" அப்படின்னு சொன்னேன். "சரிங்க, நான் உங்கள பார்க்கணும், கொஞ்சம் பேசணும், நேர்ல வாங்க" அப்படின்னு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். ஆனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அங்க போனப்போ அவரு இல்ல, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் இது மாரி அந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அப்படின்னு பேசினாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்கேருந்து நான் தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அத பத்தி யார்ட்டயும் பேசிக்கவே இல்ல. இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சினிமாவுல அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு. ஆனா தமிழ் சினிமால ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லங்க. அதுலயும் பெரிய பெரிய ஹீரோக்கள்ட்ட அந்த பிரச்சனை இல்லன்னு சொல்றாங்க. இங்க எல்லார்ட்டயுமே இந்த பிரச்சனை இருக்கு. யாருமே நேரடியா ஓப்பனா கேட்கறதில்ல. எல்லாருமே அவங்களோட மேனேஜர் மறைமுகமா தான் இத பத்தி பேசுறாங்க. நானே இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் வெள்ளித்திரைக்கு போகாம சின்ன திரையிலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க பேசின விஷயம் இணையத்துல பயங்கர வைரலா பரவுனுச்சு. அதன் காரணமா இப்போ தனுஷுடைய மேனேஜர் அந்த மாரி நாங்க அவங்கள கூப்பிட்டு பேசவும் இல்ல. இது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அவங்க வேணும்னே தனுஷுடைய பேர கெடுக்க பார்க்குறாங்க. யாரோ சொல்லி திட்டம் போட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஒரு பதிவு போட, உடனே அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னது தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க வேணா அத செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்களோ, இல்ல உங்க பேர் சொல்லி வேற யாரோ என்ன அபியூஸ் பண்ணது உண்மதான் அப்படின்னு அவங்க இப்போ கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனுஷ் தரப்புல இருந்தும், இது மாரி தேவையில்லாம வதந்திய கிளப்பாதீங்க. என் மேனேஜர் தான் பண்ணவே இல்லன்னு சொல்றார்ல. எதுக்காக நீங்க அப்புறம் இப்படி ஒரு செய்திய தொடர்ந்து அத பத்தி பேசிட்டே இருக்கீங்க. அத பத்தி விட்டுருங்க. நாங்க யாரும் உங்கள கூப்பிடல. ஸோ இந்த பிரச்சனையோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தனுஷ் தேவையில்லாம என் மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்ற மாரி அவரு பேச, இதுல கடுப்பான சீரியல் நடிகை, "என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் நடந்தத தான் சொன்னேன். அதாவது நீங்களோ, இல்ல உங்க பேர் சொல்லி யாரோ அபியூஸ் பண்றாங்கல்ல, அத தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அத விட்டுட்டு நான் என்னமோ பொய் சொல்ற மாரி நீங்க என்கிட்ட சண்டை போட வர்றீங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க இதையே பத்தி நான் பொய் சொல்றேன், பொய் சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்க மேல புகார் அளிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் போலீஸ் உங்கள கைது பண்ணி விசாரிக்கும்போது, இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும்" அப்படின்னு மான்யா ஆனந்த் சொல்லியிருக்காங்க. இதுல நடிகர் தனுஷ் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு, கொந்தளிச்சிருக்காரு. போற பக்கம் பார்த்தா, இப்போ தனுஷ்க்கும், மானியா ஆனந்துக்கும் இடையில பெரிய ஒரு வாய் தகராறே உருவாகும் போல. அப்படி உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பா மானியா ஆனந்த் எப்ப வேணாலும் தனுஷ் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காம். அப்படி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தனுஷ் கைது பட வாய்ப்பு இருக்கு. அப்படி தனுஷ் கைது செய்யப்பட்டா, கண்டிப்பா தமிழ் சினிமா துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பு எழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் இணையத்துல உலா வந்துட்டு இருக்கு.